ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ சீரிஸ்ல டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஜாயின் பண்ணிருங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி ஒரு அவுட்லைனா பார்த்தோம்னா, ஹீரோ அவர் வந்து ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப ஒரு நல்ல பையனா, நல்ல படிக்கிற பையனாவே இருக்காரு. அவரு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அப்போ அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒன்று சொல்ல, அதுல இருந்து அவர் வந்து கொஞ்சம் மாற, இதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்த ஒரு சுச்சுவேஷன்னால அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, அவர்கிட்ட இருந்த மாற்றங்களால அவருக்கு என்னென்ன பேக் ஃபயர் ஆச்சு, இது லாஸ்ட்ல ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒரு அவுட்லைனான ஸ்டோரி. நான் ரொம்பவே ஃபில்டருக்கு மேல ஃபில்டர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் சர்ப்ரைஸ் வந்து குறைஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப அவுட்லைன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டான் 2 அப்படின்னு தான் ஏறக்குறைய எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே தான் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டானுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கூடுதலான இல்ல, ஒரு பெரிய ஆறுதல். படத்துல ஸ்கிரீன் பிளே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி போர் அடிக்காம நல்ல கலகலன்னு கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமா பிரசன்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவங்க ரொம்பவே கவனமாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது படத்துல நல்லாவே தெரியுது. ஏன்னா படத்துல இவங்க எமோஷனல் கண்டென்ட் வச்ச பிளேசிங்கா இருக்கட்டும், படத்துல இருக்க இந்த எமோஷனல் கண்டென்ட்டா இருக்கும், அந்த வேல்யூவா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாவே இவங்க ஒரு மெசேஜ் சொல்லி நல்லாவே அந்த எமோஷனல் கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். அந்த ஹீரோ, ஹீரோயின் இவங்கெல்லாம் தவிர்த்துட்டே பார்த்தாலும் கூட இந்த மிஸ்கினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பா கேரக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கௌதம் மேனன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இவங்க கேரக்டர் வேல்யூவாவே இருக்கு. எந்த ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணல. படத்துக்கு என்ன தேவையோ, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது வந்து சூப்பராக பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல இவங்க சொன்ன மெசேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தேவையான விஷயம் தான். ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொன்னு அந்த மெசேஜ் ஒரு பிளேஸ்மெண்ட் விதமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு மெசேஜ் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம், அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அதோட என்ன சொல்றது, அதோட பேக் ஃபயர் நம்ம கண்டிப்பா அனுபவிச்சேதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சினிமேட்டிக்கா இல்லாம கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கான் இவங்க வந்து சும்மா ஒரு பேருக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொன்னு இவங்க படம் ஃபுல்லா வருவாங்களா இல்லையான்னு அந்த ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கோ லைக் தட் அப்படின்னு யூஸ் பண்ணாம இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு காம்பினேஷனா இருக்கட்டும், இவங்களோட காமெடி பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படமா ஒரு ஸ்கிரீனை படமா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தை டான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா டான்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணுது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இப்போ வரைக்கும் என்னன்னா, டான் படம் எப்படி தப்பிச்சதுன்னு தெரியல. சோ மொத்தத்துல எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல வைப்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஒரே நிமிஷம், நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறவங்க கொஞ்சம் சேனலுக்குள்ளார போய் வேற கண்டென்ட் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அதை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சப்போர்ட்டுகளையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.